அன்பு கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கிரக கோச்சார பலன்களை கொண்ட கும்பத்துக்கு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வரப்போகின்றது. அப்படி என்று நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எத்தனையோ துன்பங்கள் அனுபவித்த கும்பம் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகின்றது. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள். மிகவும் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒரு எதிர்பார்ப்புடைய இருந்தீர்கள் அல்லவா? இத்தனை நாள் இது நடக்குமா நடக்காதா என்று அந்த காரியம் கைகூட போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது என்று கூட சொல்லிவிடலாம். எத்தனையோ நாள் தூங்கும் பொழுது கூட மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்திருப்பீர்கள். ஏதாவது தங்கு தடைகள் ஏற்பட்டு விடுமா என்று பல குழப்பங்களுடன் தினமுமே தூங்கிக் கொண்டிருந்த கும்பத்திற்கு இனிமேல் நிம்மதியாக தூக்கம் வரப்போகின்றது. குரு பகவானினுடைய மங்களகரமான யோகமான பார்வை உங்களுடைய நல்ல ராசியில் விழ ஆரம்பித்து விட்டது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் வரப்போகின்றது. எத்தனையோ கஷ்டங்கள் இனிமேல் நன்மையை மட்டுமே அனுபவிக்க போகின்ற நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் எத்தனையோ பேரிடம் பழகிட்டு வந்து இருக்கலாம். அவர்களால் உங்களுக்கு பலன் பாதிக்கு பாதிதான் கிடைத்திருக்கும். இனிமேல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பினால் உங்களினுடைய மரியாதையும் மதிப்பும் இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக உயர்ந்தே தீரும். அதனால் யாரிடமும் நட்பு பாராட்டணும், யாரிடம் பாராட்டக்கூடாது என்று நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த இடத்தில் மிகவும் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டாயமாக இருக்கின்றது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே உங்களுடைய நெற்றியில், அதாவது 2 புருவத்திற்கு கொஞ்சம் மேல்புறமாக எப்பொழுதுமே குங்குமத்தை வைக்க பழகினால், அப்படி நீங்கள் உங்களுடைய நெற்றியில் எப்பொழுதுமே குங்குமத்தை சுமந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். இடையூறாக எந்த விதமான கெடுதலும் அவ்வளவு எளிதாக நடக்காது. ஏனென்றால் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணுக்கு இருக்கக்கூடிய சக்தி குங்குமத்திற்கு உள்ளது. அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை இன்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அப்படி என்று நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பார்ந்த அன்பர்கள், இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே வெற்றியாகத்தான் சந்தித்து கொண்டு வரப்போகின்றீர்கள். எத்தனையோ சரிவுகளை இத்தனை நாள் பார்த்து இருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு எல்லாமே ஏற்ற மட்டும்தான். எந்த ஒரு இடத்திலேயும் தோல்வியை சந்திக்க மாட்டீர்கள். மிகவும் நீண்ட நாள் உங்கள் தலை ஒரு சுபகாரியத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்திருப்பீர்கள். ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்திருக்கும். இத்தனை நாள் அந்த சுபகாரியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனிமேல் நடக்கப் போகின்றது. குரு பகவானினுடைய அருளால் நடக்கப் போகின்றது. மதியமாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு வேளை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு குருதேவாயக வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு மந்திரத்தை உங்களுடைய மனதில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த குரு பகவானால் உங்களுக்கு கோடி நன்மைகள் நடந்தே தீரும். வேலையில்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் கேட்ட வேலை கிடைக்கப் போகின்றது. ரொம்ப நாளாக வெளிநாடு வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம். உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகி நீங்கள் வெற்றிக்கான பாதையில் நடக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய லட்சியம் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. நீண்ட நாட்களாக ஒரு கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் அதை அடைக்கலாம் என்பதற்காக ஒரு 2-3 கடன்களை அதிகமாக வாங்கி
தொடங்கியிருப்பீர்கள். அப்பேற்பட்ட ஒரு கடன் நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 9 கிரகங்களேயே சுபகிரகமானது குருதான். அப்பேற்பட்ட குருவோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் குரு பகவான் சின்னதாக ஒரு படமாக வைத்து அந்த குரு பகவானினுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் குரு பகவான் சின்னதாக ஒரு படமாய் வைத்து குரு பகவானை வழிபட ஆரம்பியுங்கள். அப்பொழுது குருவே நேரடியாக தினமும் பார்க்கின்ற போல இருக்கும். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த விதமான இடையூறுமே இல்லாமல் உங்களின் உடல் உபாதைகளில் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகியே தீரும். நீண்ட நாட்களாக வயிற்று பகுதியில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வலி இருந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த உபாதைகள் உங்களை விட்டு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் விலகும். குருவால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீங்கள் உங்களை அறியாமலேயே உங்களின் உடல் ஆரோக்கியமாக ஆக்கக்கூடிய வழிகளில் நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள். தினமும் எழுந்துவிட்டு உடற்பயிற்சி சில பேர் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இந்நேரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய தலைவலி இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும். ஏனென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாரமே அடுத்தவர்களை எப்படி நீங்கள் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். என்றென்றைக்குமே உங்களை பற்றி யோசிப்பதே கிடையாது. அடுத்தவர்களை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டே இருக்கின்றீர்கள். இப்படி யோசித்து தலைவலி வந்திருக்கும். அந்த தலைவலி எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விலகும். நீங்கள் நினைத்தது போல அடுத்தவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய பேர குழந்தைகளாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கப் போகின்றீர்கள். கும்பம் எல்லா விதத்திலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் பிறந்து விட்டது. குரு பகவானினுடைய யோகம் உங்கள் மேல் விழ ஆரம்பித்து விட்டது. உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, உங்களுடைய மனது கஷ்டப்படுகின்ற அளவிற்கு சில கொச்சையான வார்த்தைகளை சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, அத்தனை பேர் முன்புமே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் பிறந்து விட்டது. கும்பம் இனிமேல் ஊரிலேயும் சரி, முறையாலேயும் சரி, மரியாதையோடு மதிப்போடு வாழக்கூடிய காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களை விட்டு போன செல்வம் இரட்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய கடன் உங்களுடைய மனது கஷ்டப்படுகின்ற அளவுக்கு சில கொச்சையான வார்த்தைகளை சொல்லி யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழப் போகின்றீர்கள். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையப் போகின்றது. சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ வழக்குகளையோ சந்தித்து இருந்தீர்கள் என்றால் அந்த வழக்குகள் உங்களுக்கு ஏற்றது போல, உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல சாதகமாக தீர்ப்புகளும் அமைந்தே தீரும். குருவால் உங்களுக்கு பல யோகங்கள் நடக்கப் போகின்றது. பல திசைகளிலும் நடக்கப் போகின்றது. எந்த திசையில் குரு வாரி வழங்குவார் என்று சொல்லவே முடியாது. உங்களுடைய கிரக கோச்சார பலன்களின்படி நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அது எதுவாக இருந்தாலும் சரி, 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் உங்களுக்கு தந்துவிட்டுதான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகுவார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய இந்த நம்பிக்கையை எந்த இடத்திலேயும் இழந்து விடாதீர்கள்.